இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலவே இறைவன் அழைக்கின்றார். இனிதே இணைந்திடுவோம். வழியில் நடந்து நாம் மீட்படைவோம். பரமன் அன்பில் நாம் மலர்ந்திடுவோம். வழியில் கடந்து நாம் மீட்படைவோம். பரமன் அன்பில் நாம் மலர்ந்திடுவோம். உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலவே பெயர் சொல்லி நம்மை அழைத்த இறைவன் தாய் செய்யை அணைப்பது போல் நாளும் ஏற்றும் தலைவன். நாமே உன் கடவுள் நீங்கள் மக்களென தெரிந்தார் நம்மை தெரிந்தார் புது உடன்படிக்கை அமைத்தார். வாழ்வோம் இறைக்குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். வாழ்வோம் இறைக்குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலவே வாழ்வு பெற இறை வாழ்வு பெற தன்னை ஈந்த தலைவன். தலைவரிலும் தூயவரிலும் துணையாய் நின்ற இறைவன் வாழ்ந்தவரின் நாயன் எனக்கு குறையில்லை. என சொல்வோம் நாம் செல்வோம் என்றும் அவரை வழியில் செல்வோம். வாழ்வோம் இறைக்குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். வாழ்வோம் இறைக்குலமாய் அவர் அன்பின் சாட்சிகளாய். உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலவே இறைவன் அழைக்கின்றார். இனிதே இணைந்திடுவோம். பலியில் கலந்து நாம் மீட்படைவோம். பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். பலியில் கலந்து நாம் மீட்படைவோம். பரமன் அன்பில் நாம் கலந்திடுவோம். உன்னத இறைவனின் சாயலிலே உலகில் பிறந்த இறைக்குலவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்பு
உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறந்த நாள் விழாவிலே ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கரவொலி எழுப்பி ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுவோம். ஹாப்பி ஃபீஸ்ட். யாரும் வாய்ப்பு சொல்ல மாட்டீங்க. ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும் இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக எல்லாருமாக சேர்ந்து நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பதை சாவதி ஸ்மாஷ். As thanks you Mass for all the blessings received in the powerful intercession of Our Lady of Velangani Mata and as we celebrate her birthday. இந்த திருப்பலியானது இன்று அன்னை மரியாளுக்கு உணவை உபயோகம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிஷா கிளமென்சி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த அனைத்து ஆசீர்வாதம் நன்றியாகவும் தொடர்ந்து அவரை ஆசிரியக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த நாளிலே பூக்களை உபயோகம் செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய சேரா மற்றும் குடும்பத்தாருக்காக திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது எலிசபெத் அவருடைய ஆண்மையை பார்ட்டிக்காக மார்க்ரெட் மற்றும் குடும்பத்தாரால் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது ஜான் பீட்டர் அவருடைய ஆண்மையை பார்ட்டிக்காக மார்க்ரெட் மற்றும் குடும்பத்தாரால் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது அன்னை வேளாங்கண்ணி மாதா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக மார்க்ரெட் மற்றும் குடும்பத்தாரால் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மைக்கேல், ஹேமா, ஃபேபின் அண்ட் ஃபியோனா குடும்பத்தாரால் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் திருப்பலியானது அன்னை மரியாள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாக மேத்யூ, ஸ்டான்லி, பிரிஸ்லி அவருடைய ஆண்களை பார்ட்டிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நல்ல உடல் சுகம் தர வேண்டியும் மேலும் அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேறவும் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த திருப்பலியோடு அன்னை மரியாள் வழியாக வேளாங்கண்ணிக்கு நடைப்பயணம் செய்து திரும்பி வந்ததற்கு நன்றி திருப்பலியாக காந்தராஜ் ரவி குடும்பத்தாரால் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோடு சேர்ந்து இன்று தன்னுடைய பெயர் கொண்ட ஆரோக்கிய மீறி ஆரோக்கியராஜ் என்று திருவிழா கொண்டாடக்கூடியவர்களுக்காகவும் திருப்பலியிலே ஜெபிப்போம். கரங்களை சேர்த்து பிடித்து ஆண்டவருடைய சந்நிதியிலே அன்னை மரியாள் ஆரோக்கிய மாதா வேளாங்கண்ணி மாதா வழியாக பெற்ற அனைத்து ஆசீர்வாதம் நன்றி சொல்லி ஒப்புக் கொடுப்போம். அதே சமயத்தில் அன்னை மரியாளை நாம் நம் வாழ்க்கையில் நல்ல முறையில் அதாவது தகுந்த தகுதியோடு வணங்க மறுத்த நேரங்களுக்காகவும் ஜெபமாலை ஜெபித்து அன்னை வழியாக கொண்டாட மறந்த நேரங்களுக்காகவும் மனவருந்தி அன்னை பிறந்த நாளை தகுதியுடன் கொண்டாட மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருந்தவரே. மன்றாடுவோமாக. அனைத்துலகையும் படைத்தாலும் இறைவா, உம் திருமகன் மீட்பராக பிறக்க கன்னி மரியாளை அவர் பிறக்கும் முன்பே தேர்ந்தெடுத்து, அந்த மரியாள் தம் திருமகனை எம் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தருளினீரே. அந்த அன்னையின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் நாங்கள் அந்த அன்னையின் பரிந்துரையால் விண்ணக அருட்குறைகளை பெற்று அமைதியுடனும் உடல் சுகத்துடனும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரவேலை ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார்.
இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றி 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 என்று
நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறவாதே. ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் உரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சந்தன கந்தனான கந்தனான கந்தலத்தலா 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 கந்தலத்தலா. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னை மரியாளின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். ஏனென்றால் அன்னை மரியாள் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்ததன் வழியாகத்தான் உலக மீட்பர் இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். Because of the Immaculate Conception of the Blessed Virgin Mary, she was chosen to give birth to the Savior of the world. பாட்டிமா அங்கே உட்காந்துருக்காங்க, அந்த வயசானவங்க. உங்கள் அம்மா பிறந்த நாள் தெரியுமா? தெரியாதுமா? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. தெரியாது. மம்மி உங்கள் அம்மா பிறந்த நாள் தெரியுமா? அவங்க கொஞ்சம் படித்து வந்துட்டாங்க. அதாவது எனக்கு எங்கள் அம்மா பிறந்த நாள், எங்கள் அம்மா இறந்து அந்த கார்டில் அடித்து கொடுத்தாங்கல்ல, அப்போ தான் எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாளே எனக்கு தெரியும். இப்போனா we were not so much worried about our mother's birth. அம்மா பிறந்த நாளை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. இப்போ அப்படி இல்லை. இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன் அம்மா பிறந்த நாள், அவங்க இறந்த பிறகும் அந்த பிறந்த நாள் நினைவாக ஆன்மாவிற்கு பூசை திருப்பலி ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிவு, அதாவது இந்த கல்ச்சர் ஹஸ் கம். அப்போ இந்த உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயின் பிறந்த நாளை அவங்க கொண்டாடிக்க மாட்டாங்க. மாதா கொண்டாடிப்பாங்களா அவங்க பிறந்த நாளை? ஆமாவா இல்லையா? கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஜீசஸ் கொண்டாடி இருப்பாரா? அவங்க அம்மா பிறந்த நாள் ஜீசஸ் கொண்டாடி இருப்பாரா? கொண்டாடி இருக்க மாட்டார் இல்லைங்களா? இப்படி காலங்கள் மாற மாற இந்த அன்னை மரியாள் பிறந்த நாளின் முக்கியத்துவத்தை தாயாம் திருச்சபை நமக்கு எடுத்து கூறுகின்றது. The importance of the birth of the Blessed Virgin Mary is very much needed in the church to profess that Mother Mary was chosen by God to be the mother of God. கடவுளின் தாயாக இருப்பதற்கு அந்த அன்னை மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள் என்பதை தாயாம் திருச்சபை அடித்து ஆணித்தரமாக அந்த விசுவாசத்தை போதிப்பதற்காக இந்த பிறந்த நாள் விழாவை ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து இறந்து 300 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாட ஆரம்பித்தார்கள். இது முதல் செய்தி. இரண்டாவதாக, இவர் எப்படி இம்மாக்குலேட்டாக பிறந்தார் அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த நற்செய்திகள் 4 நற்செய்தி இல்லாமல் இன்னும் ஒரு சில நற்செய்திகள் எல்லாம் திருச்சபையில் அங்கீகரிக்கப்படாமல் அவற்றில் எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, ஜோக்கிம் அன்னாள் இவர்கள்
சொந்த ஊர்ல இருக்கிறப்போ அந்த ஜோக்கிம் என்பவருக்கு ஏற்கனவே மனம் முடிந்து அந்த மனைவியார் இறந்து விடுகிறாராம். இறந்த பிறகு இரண்டாவது மனைவியாக அன்னாளை திருமணம் செய்து வைக்கிறார்கள். இப்படி செய்து வைத்து பல ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்காதனால் நம்மள மாதிரி அந்த ஊர்ல என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு இந்த ஊரும் இந்த வீடும் அதிர்ஷ்டம் இல்லை, யூ ஆர் நாட் லக்கி அப்படின்னு சொல்லி அவருக்கு அவருடைய சொத்துகளிலும் பணத்திலும் கொஞ்சத்தை கொடுத்து நீ வேற ஊருக்கு போயிடு, அங்க போனா உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், கடவுள் ஆஸ்வதிப்பார் என்று சொன்னார். அப்படி அந்த சொந்த ஊரை விட்டு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தினந்தோறும் கோயிலுக்கு சென்று ஜோக்கிம் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அண்ணா ஆலயத்திலே ஜெபம் பண்ணி பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன மாதிரி ஒரு சாமியார் ஜோக்கிம் வயசான காலத்துல வந்து கோயிலில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ சொன்னாரா, டேய் வயசான கிழவா, இனிமேலுக்குமா உனக்கு இதுக்கப்புறமா உனக்கு குழந்தை பிறக்க போகுது, உனக்கு வெக்கமா இல்லை, இந்த வயசுல வந்து குழந்தை வேண்டி ஜெபிக்கிறியே அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் ஜோக்கிம் தாத்தாவை திட்டி அனுப்பிட்டாராம். அப்போ ஜோக்கிம் தாத்தாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுச்சு. வாஸ் புரோக்கன். இப்படி அவமானப்படுத்தி விட்டாரே, இனிமேலும் நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி மனைவி அண்ணாவை கூட போய் பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாம ஊரை விட்டு ஓடி வேற எங்கேயாவது போய் செத்து போயிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப தான் ஆண்டவருடைய தூதர் ஜோக்கிமுக்கு தோன்றி, கவலைப்படாதே, உன் மனைவி அன்னாள் இன்று ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பார், அவர் உலகத்தின் மீட்பராகி கிறிஸ்துவுக்கு தாயாக வருவார் என்று சொல்லி ஜோக்கிமை தடுத்து நிறுத்தி அந்த அவர் சென்ற வழியிலிருந்து மீண்டும் அன்னாளிடம் அனுப்பி வைத்தார் என்று எழுதியிருக்கிறார்கள். மரியே வாழ்க. இப்போ அன்னை மரியாள் பிறந்ததற்கான காரணம், அவர் வீட்டிற்கு திரும்பி வருகின்ற பொழுது அன்னாள் முதிர்ந்த வயதில் கருதாங்கி இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆகவே அந்த வயதான காலத்தில் கருதாங்கி இருப்பதனால்தான் அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் கருவுற்றார் என்று சொல்லி அவர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த தாய். அந்த ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்த தாயின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே இப்படி ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலே சொல்வது போல, நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு உரியவர்கள் என்று எரேமியா சொல்வது போல அன்னை மரியாள் அவர் எப்படி பிறக்க வேண்டும், எங்கே பிறக்க வேண்டும், ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தேர்ந்தெடுத்து தாயாக தந்திருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்காகத்தான் நாம் அன்னை மரியாளின் பிறந்த நாள் விழாவை இப்படி விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது செய்தி, நான் காலையிலேருந்து நிறைய போஸ்ட் வச்சுட்டு இருக்கிறேன். அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாடர்ன் வேர்ல்டு, திஸ் மாடர்ன் வேர்ல்டு வந்து வெரி பொசசிவ் வேர்ல்டு. என்னுடையது, எனக்கு. இப்போ கணவன் மனைவி, இப்போ முன்னாடிலாம் ஒரே குடிசை தான், அப்பா அம்மா மகன் மருமக எல்லாரும் அங்கதான் தூங்குவாங்க, அங்கதான் வாழ்க்கை நடத்தணும். இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூம் இருக்குது. அப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, allow me to be me, allow me to be myself. இது ஒரு nonsense அப்படின்னு சொல்றாங்க. It is a nonsense that has emerged into this modern world among the married people and among children. என் ரூமுக்கு போயிட்டா என்ன தொந்தரவு பண்ணாதே, நானாக வாழ விடு என்று சொல்லும் ஒரு சாத்தானின் சோதனை குடும்பங்களில் புகுந்து விட்டது. அதற்கு மாறாகத்தான் அன்னை மரியாள் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே, I belong to you, my pleasure is to fulfill your will, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே எனக்கு ஆனந்தம் என்று சொல்லி அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அந்த நாளில் இருந்து சிலுவையில் இயேசுவை தொங்குகின்ற நேரம், தொங்க விட்டு இறந்த நேரம் வரையிலும்
இன்று வரையிலும் உமது திருவுளம் என்று சொல்லி பிறருக்காக வாழ்ந்த அன்னை மரியாள், அவரை பின்பற்றிய இயேசுதான் நம்முடைய மீட்புக்காக தன்னை தந்தார். இதுதான் குடும்பத்தில் இருக்கணும். I belong to my husband, I belong to my community, I belong to my wife, I am not anymore mine. நான் அல்ல, எனக்கு சொந்தம் அல்ல, எனக்கு மணமானவருக்கு நான் சொந்தம். I belong to you, you are mine, not I am mine. இதனால இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமா. ரூமை பூட்டிக்கிறாங்க, வெளில வர மாட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் கூட சும்மா தனியாக இருக்க விட மாட்டியா? யாராவது கதவு தட்டினா என்ன சொல்கிறாங்க? பிள்ளைங்க போய் அம்மா போய் மகன் கதையோ மகள் கதையோ தட்டினா இப்போ தான் வந்தால் சும்மாவே இருக்க விட மாட்டியா, அவங்க வேறு வேலையே இல்லையா? இது this is a modern temptation that has entered into married couple between children and parents. அதாவது நான் இருக்கிறது என்னை விட, நானாக இருக்க விடு. இது ஒரு பேய், பிசாசின் சோதனை. ஆனால் அன்னை மரியாள் தானாக வாழவில்லை, தனக்காக வாழவில்லை. எல்லாமே ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வாழ்ந்தார். ஆகவே அவர் இன்று உலகத்தின் தாயாகவும் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசியாகவும் முடிசூட்டப்பட்டவளாய் இருக்கிறார் என்று தாயார் திருச்சபை நமக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறதாகவே பிரியமானவர்களே, let's fight against this modern temptation. Individualistic life, அதை விட்டுட்டு அல்ட்ருயிஸ்டிக் லைஃப், அடுத்தவர் நலனை நாட வேண்டும். என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், எனக்குன்னு சொந்தமாக நான் பிளான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவிக்கு there should not be personal agenda. கணவனுக்குன்னு ஒரு அஜெண்டா, மனைவிக்குன்னு ஒரு அஜெண்டா, ஒரு பிளான் இருக்கக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே அஜெண்டா. எவ்வாறு அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ அந்த நாளிலிருந்து அன்னை மரியாவுக்கு ஒரு விருப்பமும் இல்லை. என்ன விருப்பம்? அவர் திருவுளம் நிறைவேற்ற வேண்டும், ஆண்டவர் திருவுளம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசுவை பெற்றெடுத்தார். இயேசுவை தூக்கி ஊரா ஓடினார். கடைசியில் சிலுவையில் தாரை வார்த்து கொடுத்தார். அப்படி வாழ்ந்த அன்னை மரியாளின் பிறந்த நாளை கொண்டாடுவது மிக மிக பொருத்தமான ஒன்று. We are all privileged, gifted to celebrate the birthday of Immaculate Mother. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே அம்மாக்களுக்காக ஜெபிப்போம். அதே நேரங்களிலே அம்மா என்று அழைக்க முடியாத குழந்தைகள் இருக்கிறாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் அனாதைகளாக, அம்மா இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள். அவங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் யாரெல்லாம் அம்மாவை சரியாக கவனிக்கலையோ, those who are not respecting and giving them the perfect hospitality, we pray for them. அம்மாவை ஒரு சிலர்லாம் கடவுளாக பார்க்குறாங்க, ஆனால் ஒரு சிலர் அம்மாவை சாபமாக பார்க்குறாங்க. இது நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் நமக்கு அன்னை மரியாள் ஆசீர்வாதமாகவே இருக்காங்க. ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் வழியாக ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி மாதாவே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உம்மை போல் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆசீர்வாதம் தாரும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய்
கேட்கின்ற மன்றாட்டுகளை எல்லாம் ஆசீர்வதியும் என்று சொல்லி உருக்கமாக மூவர் இறைவனை நோக்கி முன்றாடுவோம். கருணையே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோ. வாழ்வும் வழியுமான இறைவா, உம் கன்னிமரியா, புனித கன்னிமரியா வாழ்ந்த காலங்களில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. பாதுகாக்கும் பரம்பொருளேயம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்களை தம் ஆளுகைக்குட்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டிய பரந்த உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. புனித கன்னிமரியாவின் பிள்ளைகளா கூடி செபிக்கும் நாங்கள் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் அவர் வாழ்வுக்கு அழைக்கப்பட்ட அருள் வாழ்விற்கு அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து நம்பிக்கையிலும் நீதி இறைப்பற்றிலும் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா, கன்னிமரி இறை வல்லமை பெற்றார், அதனால் நிறைவாழ்வு தரும் இறை கனியாம் இயேசுவை பெற்றார். அதுபோல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை, சமாதானம், வறுமையற்ற நோயற்ற வாழ்வு பெற வேண்டுமென்றும் உலகம் ஒரே ஆட்சியாம் இறையாட்சி என்னும் குடையின் கீழ் ஒருமித்து வளர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவரே சப்பா, அவங்க மாதா பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தந்தை. இந்த பிள்ளைகள் இந்த 9 நாட்களாக ஏறெடுத்த கொண்டாடுகளை எல்லாம் நீர் ஆஸ்வதிப்பீராக. உடல் சுகம், குடும்பத்தில் அமைதி மற்றும் எத்தனையோ வரங்களை அன்னை மரியாள் வழியாக இந்த நவ நாட்களிலேயும் பாதம் வைத்திருக்கிறார்களப்பா. மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்னையின் பக்தர்களாகிய அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளாய் என்றும் அடுத்தவர் மீது அடுத்தவர் நலம் கருதி வாழ எங்களுக்கு பரிசுத்தமான உள்ளத்தை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல பிதாவே. புவிமான நிலைமானவே
பசியோர் வாழ்வும் நெறியோர் உழைப்பும் அளித்தோம் அன்பாயே பாயே. வறியோர் வாழ்வும் எளியோர் உழைப்பும் அழித்தோம் அன்பாயே பாயே. பலியின் பொருளாய் பலியின் பலியாய் பகிர்ந்தே மகிழ்வோம் காணிக்கையா. வார்த்தை வாழ்வாக எமை கோதுமை மணியாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உமதே பாயப்படமே. உழைப்பின் பயனும் அப்பமும் ரசமும் உமதே பாயப்படமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவாய் ஏற்றிடுவார். இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவாய் ஏற்றிடுவார். பசித்தோர் வாழ்வும் புசித்தோர் உயர்வும் அளித்தோம் மரியாயே பாயே. பசித்தோர் வாழ்வும் புசித்தோர் உயர்வும் அழைத்தோம் மலியாயே பாயே. தியாக வாழ்வில் சுடரும் ஒளியா எம்மையே தருவோம் காணிக்கையா. வார்த்தை வாழ்வாக எமை கோதுமை மணியாய் மாற்றிடுமே. வார்த்தை வாழ்வாக எமை திராட்சை ரசமாய் மாற்றிடுமே. உண்மை அன்பு மலரி மலர அளித்தோமே பாயப்படமே. உண்மை அன்பு உறவில் மலர அளித்தோமே பாயப்படமே. இதயம் நிறைந்த காணிக்கை தந்தோம் ஏற்பாய் இறைவாய் ஏற்றிடுவார். அன்பு சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகின்ற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருக்கையின் மோட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் தமது கையில் ஒரு திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. அன்பே உருவான ஆண்டவரே, புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளையும் ஜெபங்களையும் உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னி மரியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்ட உம் திருமகன் எங்களுக்கு உதவுவ செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் மெய்யாக உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதும் தகுதியும் நீதியும் ஆகும்.
கடமையும் மீட்புக்குரிய செய்யலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த அப்பத்தோடும் ரசத்தோடும் இந்த 9 நாள் நவ நாட்களிலே நாம் எடுத்து விழுந்த எல்லா மன்றாட்டுகளையும் இடத்திலே வைப்போம். நம்முடைய அம்மா, நம்முடைய பெண் குழந்தைகள், குடும்பங்களில் பிரச்சனைகளில் உள்ளவர்கள், மருத்துவமனையில் உள்ளவர்கள், நமது உடல் நோய்கள் அனைத்தையும் இந்த பீடத்திலே வைத்து ஆவியானவர் தாமே அம்மா பிறந்த நாளில் நம்ம நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் சாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். முது படைப்புகளை எல்லாம் மை புகழ்வது தகவமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஒரு செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியானால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இடுமங்க நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள். எனக்காக பிறந்த இயேசுவே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக பரிந்த இயேசுவே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக மரித்த மீட்பரே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். எனக்காக உயிர்த்த ஆண்டவரே, உம்மை வணங்கி ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை தேவா உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவா உமக்கே ஆராதனை. ஆகவே ஆண்டவரே, உம் திருமணம் மேற்கொள்ளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவாவின் காணிக்கை கண்ணோக்கியர்களை மன்றாடுகின்றோம். இப்படியினால் உலகமணிய திருவிழமானே இவ்வாறுடைய திருமகனின் திருவுடன் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் இறக்கப் பெற்ற கிறிஸ்துவுக்கு ஒரே உடனும் ஒரே உள்ளமுடையவராக விளங்கச் செய்கிறாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியினர், எல்லா பொது இளைஞராகிய அனைவரோடு உமது திருவையானது நிறைவு பெற செய்தது. நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடைய ஊராகுவோமாக. இவர்களின் வேண்டுதல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு உபரவாகும்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பு தர வேண்டும் என நாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் ஒரு திருவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாது, உதவி ஆயர்கள் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கிய சதீஷ் மற்றும் ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். இது விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுடரில் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உபகுபந்தர்களாய் வாழ்க்கை உலகிற்கு சென்ற அனைவரையும் ஒரு ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் என்றும் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த திருப்பலியில் கேட்கும் எல்லா வரங்களையும் இறைவன் தர வேண்டும் என்று துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை நன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமை வரைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இவரே நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து. தன் தாயைப் போல தன்னையும் உலகத்தின் மீட்பிற்காக சிலுவையில் தாரை வார்த்த தெய்வம். அவரை பின்பற்றி நாமும் பிறருக்காக வாழ நம்மோடு வாழ வந்திருக்கிறார். இந்த தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ வைப்பதாக.
உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் கண்ணுள்ளே வெளியே வந்த உணவிது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே இனிய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோர் கண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. விண்ணோர் கண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. புது வாழ்வை தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல. பாவம் துறந்து வானம் திறந்து வந்த உணவில் வருகவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். படித்தவரே நமக்காக படித்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேரும் இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. படைத்தவரே நமக்காக படைத்திடும் அன்பு உணவு இது. உழைப்பேதோ இல்லாமல் கொடையாய் வந்த உணவு இது. நிறைவை தருகின்ற உணவு இது. அவர் நினைவாய் செய்யும் உணவு இது. இறைவை தருகின்ற உணவு இது. அவர் இறைவாய் செய்யும் உணவு இது. இதை உண்போம் அவரில் வளர்வோமே. நல்ல நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். மணவாள கண்டு மணக்கோலம் கொண்டு மணக்கொள்ளி கொள்ளியாடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல. பாவம் திறந்து வானம் திறந்து வந்த உணவில் வருகவே. இலைகள் சுமந்து மலர்கள் தவழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவன் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த 5வது ஆண்டு வேளாங்கண்ணி மாதா திருவிழாவை நமது இல்லத்திலே கோனல்லா இறையிறக்க ஆலயத்திலே மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் மாதாவுக்கு நன்றி சொல்கின்றோம். மாதா, வேளாங்கண்ணி மாதா, ஆரோக்கிய மாதா இந்த இடத்துல அற்புதம் செய்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே எல்லாரும் சேர்ந்து மாதாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு
Happy birthday to you. எல்லாம் ஜோராக எழுதி மாதாவே போற்றி போற்றுங்கள். இந்த 9 நாளிலும் அது வழியாக நமக்கு ஜெபிக்க பலர் உதவி இருக்கிறார்கள். இந்த 9 நாளையும் நமக்கு ஒருங்கிணைத்து நமக்கு ஜெபிக்க எல்லாரையும் வழிநடத்தியவர் நமது உபதேசியார் திருவாளர் சனிஸ்லாஸ் இருக்காங்களா? சனிஸ்லாஸ் அப்பா, திருவாளர் சனிஸ்லாஸ் அவர்களுக்கு நமது ஜெபங்களையும் பாராட்டுகளையும் எல்லா 9 நாளையும் இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த 9 நாளுமே திருவாளர் சார்ல்ஸ் தங்கள் பாடக்குழுவினரோடு சேர்ந்து முடிவெடுத்து நான் கேட்டேன் 9 நாள் எனக்கு பாட வரணும் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர்களே முடிவெடுத்து நாங்கள் 9 நாளும் உங்களுக்கு பாடி ஜெபிக்க உதவுவோம் என்று சார்லஸ் மற்றும் அவர் குழுவினர். நீங்கள் நல்லா பாடினாங்களா? மகிழ்ச்சி. நான் பாட தெரியாது, ஆனால் கொயர் நல்லா பாட வைக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி சார்லஸ் சொன்னாவே எல்லாரையும் ஒன்றிணைத்து இந்த பாடக்குழுவினர் நமக்கு பாட உதவி செய்திருக்கார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்ததாக 9 நாளுமே மாதாவிற்கு புடவையையும் மற்றும் பூக்களையும் வாங்கி தந்தவர்களுக்கும் எனது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 9 நாளும் உபதேசியரோடு இணைந்து நமது அருட்சகோதரி பர்த்டே பேபி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. 6 மணி அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்தது 9 நாளும் அன்னை மரியாளுக்கு புடவையை கட்டி நமக்கு அழகுபடுத்தி கொடுத்தவர்கள் குவனெல்லிய அருள் சகோதரிகள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஸ்டர் ரொம்ப அமைதியாக பிள்ளைகளை அழைத்து நமக்கு ஜெபிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவருக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்பாவணியை நமக்கு ஏற்பாடு செய்து ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த அன்னை மரியாளின் ஆட்சி அந்த பீடத்தை அன்னை மரியாளுக்கு ஏற்பாடு செய்து 9 நாளும் தேரை தயாரித்து கொடுத்தவர் திருவாளர் அந்தோனி குரூஸ். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்திற்கு சில வயசானவர்களாக பார்த்து சில்லுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதை அறிந்தவராய் ஹேமான் மைக்கேல் குடும்பத்தார் இந்த கார்பெட் அதையும் இன்று சிறப்பாக உணவு அருள்சுவை உணவை திருப்பலி திருவிழா முடிந்த பிறகு உணவையும் அந்த குடும்பத்தார் மாதா செய்த நன்மைக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த நாட்களிலே அன்னை மரியாளுக்கு திருவிழா நவநாள் திருப்பலிகள் பிறகு உணவளித்தவர்கள் சிறப்பாக பன் பிரெட் மற்றும் கேக் கொடுத்த அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். உங்க எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா மாதா நல்லவங்க, கடவுள் நல்லவர். God is good, Mother Mary is always good. அந்த அம்மாவின் பிறந்த நாளை எங்க போனாலும் கொண்டாடுவேன். ஆகவே எனக்கு அம்மா நமது தந்தையரோடு சேர்ந்து இந்த இல்லத்திலே கொண்டாட இந்த வாய்ப்பை தந்ததாகவே அந்த மூவர் இறைவனுக்கு மனமாற அருள் தந்தையரோடும் உங்களோடும் சேர்ந்து நன்றி சொல்ற கடவுளுக்கு கைதட்டி நன்றி சொல்வோம். இப்பொழுது திருப்பலி முடிந்து இறுதி பாடல் முடிந்தவுடன் அன்னை மரியாளின் கொடியிறக்கம் முடிந்தவுடன் அன்பு விருந்தும் பரிமாறப்படும். ஆகவே அனைவரும் லான் பற்றியத்திற்கு உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். எழுந்து நின்று இறை ஆசை பெறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, உமது திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் அன்னையின் பக்தர்களுக்காக பணிவுடன் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாக விளங்கிய புனித கன்னி மரியாவுடைய பிறந்த நாளில் நாங்கள் திருச்சபையோடு இணைந்து அகமகிழ்ந்து இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சேர்வோடு இணைந்து உதவி செய்தாங்க பூக்கள் அலங்கரிப்பதிலிருந்து. ஆகவே தாத்தாக்களுக்கும் நமது நன்றியை கடவுள் எழுப்பி தெரிவித்துக் கொள்வார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீர் பெற்றவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மரியே மங்காள மரியே அருள் சுடர் திருப்பலியே. மாசில்ல மரியே மங்காள மரியே அருள் சுடர் திருப்பலியே. உம்மை அம்மா என்று அழைத்தால் ஆறுதல் தந்து அடைக்கலம் தருபவரே. அன்னை நீ வாழவே ஆகட்டும் என்று அம்மா மொழிந்தார். என் மீட்பர் வந்தாரம்மா. நீதோ உன் தாயென இறை மகன் தந்தார். இன்பமே பெருகம்மா. வானமும் வையமும் என்றுமே வாழ்த்தும் மகிமையின் தாய் மரியே. இறை மகிமையின் தாய் மரியே. சீடர்கள் குழுவில் இறைவனை வேண்டிய ஆவியின் ஓவியமே. இயேசுவின் எங்கள் தாயே உம்மை பாடாத நாவில்லை. அருகே நீயும் வரவே உன்னை தேடாத நாளில்லை. ஏழையின் கண்ணீரின்றி கருந்தோடுதே. ஞானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே. சுகராக பாட எங்கள் மனம் தேடுதே. ஏழையின் கண்ணீரின்றி கருந்தோடுதே. ஞானமழை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுதே. ஏந்தி வந்த சுமையெல்லாம் கனவாகுதே. சுகராக பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உன்னை அழைத்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. மரியே உன்னை அழைத்தோம் நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அம்மா எங்கள் தாயே உன்னை பாடாத நாளில்லை.
திருத்தந்தை மத்தியாஸ் அவர்கள் இப்பொழுது அன்னையின் உருவம் தாங்கிய கொடியை வழங்குவார். திருத்தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கடவுள் தூய ஆரோக்கிய அன்னையின் அருள்காவலிலும் அவருடைய பரிந்துரையிலும் தந்தை மற்றும் தூய ஆவியார் நம் அனைவரையும் காத்து வழிநடத்துவாராக. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. இந்த வேளாங்கண்ணி மாதா வாழ்க, ஆரோக்கிய மாதா வாழ்க. இந்த கொடியை இந்த ஆண்டு மிக சிறப்பாக செய்து கொடுத்தவர் நமது முன்னால் இருக்கக்கூடியவர் திருவாளர் உத்தமன். ஒரு ஆர்டிஸ்ட் அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். Now we will have the fraternal meal. So I request all of you to wait and have your meal and leave.